மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா. பேராசை மருமகள் மேஜிக் கண்மை. ஒரு நாள் விடிய காலையில கங்கம்மா சீக்கிரமா எழுந்து தன்னோட முகத்தை கண்ணாடியில பாத்துக்கிட்டு இருக்கும்போது தன்னோட காதுல இருக்கிற கம்மல் காணாம போனத கவனிச்சா. அட, காதுல இருந்த கம்மலை காணுமே, எங்க போச்சு? ஐயோ, எங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சா எனக்கு இனிமே எப்பவுமே கோல்டே வாங்கி கொடுக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லி வீடெல்லாம் தேடிக்கிட்டே இருக்கா. எவ்ளோ தேடினாலும் அந்த கம்மல் கிடைக்கவே இல்ல. கங்கம்மா ரொம்ப டென்ஷனா அந்த பக்கமும் இந்த பக்கமும் பாத்துக்கிட்டு நடந்துட்டே வந்தா. இத கவனிச்ச மங்கம்மா, என்னடி கால்ல சுடு தண்ணி ஊத்துன பூனை மாதிரி இந்த பக்கமும் அந்த பக்கம் தெரிஞ்சிட்டு இருக்க? என்னடி வேணும்? அது அத்தை, முந்தா நாள் உங்க பையன் எனக்காக வாங்கிட்டு வந்த 2 கம்மல்ல ஒரு கம்மலை காணோம். அததான் தேடிக்கிட்டே இருக்கேன் அத்தை. எங்க விழுந்துச்சோ என்னமோ. உங்க கண்ணுக்கு ஏதாவது தெரிஞ்சுதா? என்னது, காதுல இருந்த கம்மலை காணுமா? கோல்டு பொருள்ல அவ்வளவு அஜாக்கிரதையா இருந்தா எப்படி சொல்லு? சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத. அது எங்க இருக்கோ உனக்கு தெரியற மாதிரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லி உள்ள போய் தன்னோட பழைய ட்ரங்க் பெட்டியை திறந்து அதுல இருந்து ஒரு சின்ன கண்மை டப்பாவை கொண்டு வந்தாங்க. இந்தா புடி, இது மேஜிக் கண்மை. இத கண்ணுக்குள்ள வச்சுக்கிட்டு உன்னோட காணாம போன தங்கத்தை எங்க விட்டியோ அதை ஞாபகப்படுத்தினா அது உனக்கு காமிக்கும் அப்படின்னு சொல்லி கங்கம்மா கிட்ட அந்த கண்மைய குடுக்கறாங்க. அந்த கண்மைய வச்சுட்டு கண்ணு மூடிட்டு இருந்த கங்கம்மாக்கு அந்த கம்மல் எங்க இருந்ததோ காமிச்சு கொடுத்தது. கண்ணு திறந்து பார்த்த உடனே அந்த கம்மல் அவ படுத்துட்டு இருந்த கட்டிலுக்கு கீழே தொங்கிக்கிட்டு இருந்தது. அப்பாடா, இந்த கண்மை ரொம்ப சூப்பரா இருக்கே, இதனாலதான் எங்க வீட்டுக்கார்கிட்ட இருந்து எனக்கு அடி ஓதெல்லாம் மிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தன்னோட அத்தை கிட்ட அந்த கிடைச்ச கம்மலை கொண்டு போய் காமிக்கிறா. மறுநாள் கங்கம்மா டிவி பாத்துட்டு இருக்கும் போது ஒரு சேனல்ல ஒரு நியூஸ் வருது. சிட்டில இருக்கிற பிரபல நகைக்கடையில் திருட்டு. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தங்க ஹாரம் மாயம். திருடனை பிடித்து தருபவர்களுக்கு ₹1,00,000 வரை பெருமானம். இந்த நியூஸ கேட்டா கங்கம்மா. அப்பதான் கங்கம்மாக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. உடனே மங்கம்மா கிட்ட போய், அத்தை அத்தை, நேத்து நீங்க கொடுத்தீங்கல்ல அந்த கண்மை, இன்னொரு தடவை என்கிட்ட கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டா. இன்னைக்கு என்னடி தொலைச்ச? ஐயோ, இன்னைக்கு நான் எதையுமே தொலைக்கல அத்தை. அது என்னோட ஃப்ரெண்டோட செயின் ஏதோ காணாம போச்சான். அது எங்க இருக்கோ கொஞ்சம் தேடி கண்டுபிடிக்க சொன்னா அதுக்காக தான் கேக்குற அத்தை. நல்ல ஸ்நேகிதம், நீயும் உன் ஸ்நேகிதியும். இருடி தரேன், என்ன ஃப்ரெண்ட்ஸோ என்னமோ அப்படின்னு சொல்லி அந்த கண்மைய கொண்டு வந்து கொடுத்தாங்க. அந்த நகைக்கடையில காணாம போன அந்த ஹாரத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே, அந்த ஹாரம் எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சு அந்த ₹1,00,000 பெருமானத்தை நான் தான் வாங்கணும் அப்படின்னு நினைச்சு கண்ணை மூடுனா. உடனே கங்கம்மாக்கு அந்த போன ஹாரம் எங்க இருந்ததோ கண்ணு முன்னாடி தெரிஞ்சது. எவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த ஹாரம். அந்த ₹1,00,000 விட இந்த ஹாரத்தை நாமளே வச்சுக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல அப்படின்னு ரொம்ப சந்தோஷத்தோட போனா. இவளோட குஷிய பார்த்தா இவளோட ஸ்நேகிதிக்கு கிடையாது, இவளுக்கே என்னமோ கோல்டு கிடைச்ச மாதிரி அவ்வளவு சந்தோஷப்படுறா. இவ ஒன்னும் சூனாப்பானா வேலையெல்லாம் பாக்கல அப்படின்னு நினைச்சாங்க மங்கம்மா. கங்கம்மா யாரும் இல்லாத வீட்டுக்குள்ள ஒரு அலமாரியில இருந்த அந்த ஹாரத்தை எடுத்துக்கலான்னு போகும்போது அங்க ஒரு அம்மா அப்பதான் அந்த ஹாரத்தை எடுக்கும்போது கங்கம்மா அவங்கள பார்த்தா. அங்க இருந்த அந்த அம்மா கங்கம்மாவை பார்த்த உடனே ரொம்ப டென்ஷன் ஆகி, இது என்னது, இல்ல இல்ல இது என்னோடது அப்படின்னு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க. உடனே அந்த அம்மா போனை எடுத்து யாருக்கோ கால் பண்ணி அந்த தங்க ஹாரத்தை கங்கம்மா மேல தூக்கி போட்டு போயிட்டா. அப்பதான் அங்க வந்த போலீஸ் ஆபீசர் கங்கம்மாவையும் அவ கையில இருந்த அந்த ஹாரத்தையும் பார்த்துட்டு தூக்கி போட்ட அந்த அம்மா உள்ள வந்து, வாங்க சார் வாங்க, நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். தோ இந்த பொண்ணுதான் எங்க ஷாப்ல திருடினா, அவங்க பாருங்க, அவ கையில அந்த ஹாரம் இருக்கு பாருங்க அப்படின்னு அவ கையில இருந்த ஹாரத்தை அந்த அம்மா காமிச்சாங்க. கங்கம்மாக்கு பெரிய ஷாக். அப்போ விஷயம் எல்லாம் புரிஞ்சு போச்சு. அப்போ அந்த போலீஸ் ஆபீசர் கிட்ட, நான் ஒண்ணுமே திருடல சார், என்ன நம்புங்க சார், நான் திருடி இல்ல சார், இதோ இந்த அம்மா தான், இந்த அம்மா இந்த ஹாரத்தை எடுக்கும் போது நான் புடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த போலீஸ், இந்த அம்மா ஏன் அதை திருட போறாங்க, இது அவங்க கடையில இருந்ததுதான்,
அப்படின்னு சொல்லும் போதே அப்பதான் அங்க மங்கம்மா வந்தாங்க. இங்க பாருங்க சார், அது அந்த அம்மாவோட ஷாப்ல இருந்த ஹாரம் தான். காலையில கூட காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கல்ல, அப்படின்னா இந்த அம்மாவே அதை திருடிட்டு இங்க அதை ஒளிச்சு வச்சிருக்காங்க போல இருக்கு. நான் எதுக்கு திருட போறேன் அப்படின்னு ஏதோ சொல்லி ஏமாத்துறாங்க. சரிங்க சார், ஒருவேளை என் மருமக தான் எடுத்திருந்தார்னா கண்டிப்பா அந்த சிசிடிவில ரெக்கார்ட் ஆயிருக்கும்ல, அதை பாருங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. இத கேட்ட போலீஸ் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்கும்போது அந்த அம்மாவே அந்த ஹாரத்தை கொண்டு வந்து வைக்கிறதும் திரும்பவும் அதை திருடிட்டு போறதும் அதுல தெரிஞ்சு போச்சு. பாருங்க சார், நான் தான் என்னோட மருமகளை அந்த திருடனை பிடிக்க சொல்லி அனுப்பிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க. உடனே அந்த போலீஸ் வெரி குட் அப்படின்னு அந்த ₹1,00,000 பெருமானம் உங்களுக்கே வர மாதிரி பண்றோம். அட அத்தை, கஷ்டம் எனக்கு, எல்லா பரிசும் உனக்கா அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எனக்கு நல்ல புத்தி வந்திருக்கு அத்தை, இப்போ நீங்க மட்டும் டைம்க்கு வரலன்னா என்ன கண்டிப்பா ஜெயில போட்டு எனக்கு கண்டிப்பா திருவோடு தான் கொடுத்துருப்பாங்க. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, இனிமே நான் எப்பவுமே இந்த மாதிரி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி கன்னத்துல போட்டுக்கிட்டா. கர்ப்பவதி மருமகள், நிறைமாத கர்ப்பிணி, உடன் பிறந்தவளாய் கங்கம்மா. ஒரு நாள் கங்கம்மா ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்ப வந்துகிட்டு இருக்கா. வழியில ஒரு நிறமாத கர்ப்பிணி பூவை வித்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறா. அந்த பொண்ணை பார்த்த கங்கம்மா மனசுக்குள்ள இப்படி நினைச்சுக்கிறா, ஐயோ என்னது இந்த பொண்ணு இவ்ளோ வெயில்ல பூ வித்துக்கிட்டு இருக்கா, அதுவும் பிரெக்னன்ட் வேற அப்படின்னு மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு ரோட்ல நடந்து போய்கிட்டு இருக்கா. சடனா அந்த நிறமாச கர்ப்பிணி பொண்ணு வெயில் தாங்க முடியாம மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. இத பார்த்த கங்கம்மா உடனே அந்த பொண்ணு கிட்ட போறா. அவ பேக்ல இருந்த வாட்டர் பாட்டில் எடுத்து கொஞ்சம் தண்ணிய அவ முகத்துல தெளிச்சா. உடனே முழிச்சுக்கிட்ட அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் குடிக்க தண்ணி குடுக்கறா. அந்த பொண்ணு கிட்ட கங்கம்மா இப்படி சொல்றா, என்னதுமா இது, இவ்ளோ டயர்டா இருக்க, ரொம்ப வீக்கா இருக்க, இவ்ளோ வெயில்ல இந்த பூவை விக்கிறது அவ்ளோ அவசியமா என்ன, முதல்ல உன் பேர் என்ன? அப்போ அந்த பொண்ணு ரொம்ப டயர்டா கங்கம்மாவை பார்த்து இப்படி சொல்றா, என் பேரு லக்ஷ்மிமா. அம்மா என்னம்மா அம்மா, எனக்கு கிட்டத்தட்ட உன் வயசுதான், என்ன அழகா கங்கம்மான்னு கூப்பிடு, இல்லன்னா என்ன கங்கான்னு கூப்பிடு. அது சரி, நீ எதுக்கு வேலை செய்யற, உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னு கேக்குறா. அதுக்கு லக்ஷ்மி அழுதுகிட்டே இப்படி சொல்றா, எனக்கு யாரும் இல்லம்மா, என் புருஷன் ஒரு மிலிட்டரி ஆபீசர், ரீசெண்டா நடந்த ஒரு போர்ல அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றா. இத கேட்ட கங்கம்மாவோட மனசு உடைஞ்சு போச்சு. அட, அப்படி எதுக்குமா சொல்ற லக்ஷ்மி, நான் இருக்கேம்மா உனக்கு, இப்பல இருந்து நீ என் ஃப்ரெண்டு, ஓகேவா? சரி சரி வா, நீ பொறுமையா நடந்து வா, நான் உன்னை வீட்டுக்கிட்ட விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றா. அதுக்கு லக்ஷ்மி உடனே யோசிக்க ஆரம்பிச்சிட்டா. இத கவனிச்ச கங்கம்மா லக்ஷ்மி கிட்ட, என்னடி யோசிக்கிற, உங்க வீட்டுக்கு தானே போறோம்னு சொன்ன, அவ்வளோ யோசிக்கிற, சரி உன்னோட ப்ராப்ளம் தான் என்ன? எனக்கு வீடு இல்லை கங்கா, எங்க வீட்டுக்காரு பார்டருக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சேட்டுக்கிட்ட பைசா வாங்கியிருந்தாரு. எங்க வீட்டுக்கார் இறந்து போயிட்டாருன்னு தெரிஞ்சு அந்த கடனை தீக்கிறதுக்காக எங்க வீடு நிலப்பொலம் எல்லாத்தையும் வாங்கிட்டாங்க. கவர்மெண்ட் கொடுக்கிற பென்ஷன் காசை கூட வட்டின்னு சொல்லி அந்த ஆள் வாங்கிக்கிறான். வேற வழியே இல்லாம இதோ இந்த பூவை வித்துக்கிட்டு ராத்திரியில அந்த கோயில்ல போய் படுத்துப்ப. இத கேட்ட கங்கம்மாவோட கண்ணுல தண்ணியா கொட்டுச்சு. உடனே கண்ணை தொடச்சுக்கிட்டு லக்ஷ்மி கிட்ட இப்படி சொல்றா, அட நீ ஒன்னும் கவலைப்படாத லக்ஷ்மி, நான் உனக்கு இருக்கேன்ல, நீ என் கூட வா அப்படின்னு அவ கூட வர சொல்றா. அதுக்கு லக்ஷ்மி சங்கோஜமா இப்படி சொல்றா, வேண்டாம் கங்கா, என்னால உனக்கு எதுக்கு கஷ்டம்? அதுக்கு கங்கம்மா, அது என்னடி அப்படி சொல்ற, நீ என்னோட ஃப்ரெண்ட், என்னோட ஜீவன், எல்லாமே நீதான், என்கிட்ட உனக்கு எதுக்கு சங்கோஜம்? உனக்காக இல்லைன்னாலும் உன் வயிற்றுல வளர அந்த குழந்தைக்காகவாது வாடி அப்படின்னு சொல்றா. அதுக்கப்புறமா லக்ஷ்மி கங்கம்மா கூட போறா. லக்ஷ்மிய ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு கங்கம்மா தன்னோட பேக்ல இருந்து ஒரு மேஜிக் லேம்பை எடுக்கிறா. லேம்ப்ல இருந்த பூதம் கிட்ட இப்படி சொல்றா, அடே தம்பி, உன்கிட்ட ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கு, நீ உடனே அந்த விளக்க விட்டு வெளியில வா அப்படின்னு அந்த பூதத்துக்கிட்ட இப்படி சொல்றா. ஐயோ,
போ அக்கா, இப்பதான் நான் தூங்கிட்டு இருக்கேன், இப்ப என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றான். இதுக்கு கங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வந்துச்சு. நீ இப்படிலாம் சொன்ன கேட்க மாட்டடா, இருடா உன்னை சொல்றேன் அத்தை அப்படின்னு சொல்லும் போதே அந்த பூதம் பயந்துகிட்டு, ஐயோ அக்கா, தயவு செஞ்சு அந்த அம்மாவை கூப்பிடாத, நான் வந்துடுறேன்க்கா, வந்துடுறேன், இரு அப்படின்னு வெளியில வரான். வெளியே வந்த அந்த பூதத்துக்கு கங்கம்மா நடந்த எல்லாத்தையும் சொல்றா. இத கேட்ட அந்த பூதம் கங்கம்மா கிட்ட, ஓஹோ அதுவா சங்கதி, சரி சரி, நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத, இப்போ இந்த அக்காக்கு ஒரு வீடு வேணும், அவ்வளவுதானே அப்படின்னு உடனே அவனோட மேஜிக்கால அந்த பூதம் ஒரு பெரிய வீட்டை கட்டிட்டான். இத பார்த்த கங்கம்மா பூதத்துக்கிட்ட, சபாஷ்டா தம்பி, இதோ இனிமே இந்த அக்காவை நீ தான் பாத்துக்கணும், கண்ணுக்கு தூசி படாம கண்ணுக்குள்ள வச்சு காப்பாத்தணும், சரியா அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூதம், அட நீ ஒன்னும் கவலைப்படாதக்கா, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கேன்ல. இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த லக்ஷ்மிக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ லக்ஷ்மி அந்த புது வீட்டுக்குள்ள போனதை பார்த்த அந்த சேடு, என்னம்மா லக்ஷ்மி, புது வீடு ரொம்ப நல்லா இருக்கு, ஆமா உங்க வீட்டுக்காரு பண்ண அந்த கடனுக்கு இன்னும் நீ வட்டியே கொடுக்கலையே அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு லக்ஷ்மி இப்படி சொல்றா, அது என்ன ஐயா, எனக்கு வர பென்ஷன் காசை வட்டிக்காக தானே நீங்க தானே எடுத்துக்கிறீங்க அப்படின்னு சொல்றா. அதுக்கு சேடு, அது சும்மா வட்டி மட்டும்தான், அதுக்கு சக்கர வட்டி யார் கட்டுவாங்க, சரி சரி, நீ எப்படியோ அந்த காசை கட்ட போறதில்ல, அதுக்காக நான் இந்த வீட்டை வாங்கிக்கிறேன், நீ வேற வீடு கட்டிக்கோ போ அப்படின்னு வீட்டுக்குள்ள போய் வீட்டுல இருக்கிற சாமானியெல்லாம் தூக்கி போடுறான். இதெல்லாத்தையும் கவனிச்சிட்டு இருந்த கங்கம்மாக்கு பயங்கரமா கோவம் வருது. அந்த கோவத்துல அந்த பூதம் கிட்ட இப்படி சொல்றா, தம்பி, நம்ம லக்ஷ்மி அக்காவை டார்ச்சர் பண்ணது இவன் தான், இவனுக்கு டார்ச்சர் மாமூலா இருக்க கூடாதுடா, எப்படி இருக்கணும் தெரியுமா, இன்னொரு தடவை லக்ஷ்மி பக்கத்துலயே வரக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு பூதம், அடே டோன்ட் வரி அக்கா, நீங்க 2 பேரும் இங்கே நின்று எல்லாத்தையும் பாருங்க, அவனுக்கு சினிமா நான் காட்டுறேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போறான். அந்த புது வீட்டுல சேட்டு ஹாயா சோஃபால உட்காந்துக்கிட்டு டிவி பாத்துக்கிட்டு இருக்கான். சடனா டிவில மொத்தம் பிளாங்க் ஆயிடுது. இத பார்த்து டிவி தான் கெட்டு போச்சுன்னு நினைச்சு சேடு ரிமோட்டை செம்ம அடி அடிக்கிறாரு. என்னது இது, கெட்டு போச்சா என்ன, இல்ல பாழா போயிடுச்சா? உடனே டிவி 2 கண்ணா மாறி சேட்டையே பாத்துக்கிட்டு இருக்கு. இத பார்த்த சேட்டு பயங்கரமா பயந்து போய், என்னது டிவிக்கு கூட கண்ணு இருக்குமா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த டிவி கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து சேடு கிட்ட வந்துகிட்டு இருக்கும்போது சடனா தன்னோட வாயால அந்த சேட்டை கடிக்க போச்சு. இத பார்த்த சேடு ஓடுறாரு. அப்போ ஒரு கத்தி காத்துல பறந்து வந்து சேட குத்த போச்சு. சேட்டு தப்பிச்சுக்கிட்டு ஃபேன் கீழே உட்காந்துக்கிறாரு. அப்போ அந்த ஃபேன் சேட்டு தலை மேல தம்னு விழுது. அதோட ஐயோ ஐயோ சத்தனா சாமி அப்படின்னு பயங்கர சத்தமா கத்துறாரு. அதுக்கப்புறமா அந்த ஃபேன் அந்த சேட்டை அடிக்க ஆரம்பிச்சுது. அதோட சேட்டு ரொம்ப பயந்து போய் ஓடுன்னு ஓடுறாரு. ஓடிக்கிட்டே இருந்த சேட்டோட காலை அந்த டிவி புடிச்சு கடிச்சிருது. அதனால அப்படின்னு கத்துறாரு. ஐயோ, இது என்ன வீடு இது, இந்த வீட்டுல பேய்கி இருக்கா என்ன? அப்போ அந்த சேட்டுக்கு ஒரு வாய்ஸ் கேக்குது, ஏய் சேட்டு, நீ பண்ண எல்லா பாவத்துக்கும் இன்னைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு. பார்டர்ல நமக்காக கஷ்டப்பட்ட ஒரு ஆர்மி ஆபீசரோட பொண்டாட்டிய, அதுவும் கர்ப்பிணியான அந்த பொண்ணை இப்படியெல்லாம் கஷ்டப்படுத்துறல நீ, உன்னை விட மாட்டேன் சேட்டு, உன்னை விட மாட்டேன், உன்னை விட மாட்டேன், லகலகலகலகலகலகா அப்படின்னு சொல்லுது. அந்த சேடு அதோட நல்லா பயந்து போய் அங்கிருந்து ஓடி போறான். வெளியே நின்னுட்டு இருந்த லக்ஷ்மி கிட்ட, அம்மா லக்ஷ்மி அம்மா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு தாயே, நீ ஏன் இந்த வீட்டுல இருமா, வேணும்னா உன்னோட பென்ஷன் காசு உன்கிட்டயே கொடுத்துற, ஐயோ என்ன மட்டும் விட்டுருங்க தாயே, விட்டுருங்க அப்படின்னு அங்கிருந்து ரொம்ப பயந்து போய் ஓடி போயிட்டாரு. அப்படி லக்ஷ்மிக்கு அந்த சேட்டோட டார்ச்சர் கம்ப்ளீட்டா போயிடுச்சு. அதுக்கப்புறமா பென்ஷன் காசும் வந்துச்சு. அவளுக்கு இவ்ளோ தூரம் ஹெல்ப் பண்ண கங்கம்மாவை ரொம்ப பாசத்தோட ஹக் பண்ணிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்றா. தேங்க்யூ கங்கம்மா, தேங்க்யூ சோ மச். அப்படியே உன்னோட பூதத்துக்கும் என்னோட தேங்க்ஸை சொல்லிடு. இந்த
எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். அப்ப இதுக்கு வெயிட்டிங், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா? கமெண்ட்ல உங்க கருத்துக்களை போடுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸுக்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.